இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வாங்க சார். இதோ இந்த ரூம்ல தான் சார் எல்லாமே திருட்டு போயிருக்கு. உள்ள வாங்க சார். இதோ இங்கே தான் சார் இருந்திருக்கு. இந்த பீரோல தான் எல்லாத்தையும் வச்சிருந்தாங்க. சார் என்ன நடக்குதுங்க? பியூர் கேஸ் ஆஃப் தெஃப்ட் சார். லேட் நைட் உள்ள போந்திருக்காங்க. வாட்ச்மேனும் செக்யூரிட்டியும் அசாந்த நேரம் பார்த்து பூட்டை உடைச்சு திருடி இருக்காங்க. வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? எப்படி பார்த்தாலும் பள்ளி நிர்வாகத்தோட அலட்சியம் இது. இதை சும்மா விட முடியாது சார். கண்டுபிடிச்சிடலாம் சார். கண்டுபிடிச்சே ஆகணும் சார். கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆனா என்ன ஆகணும்னு தெரியும்ல. எக்ஸாமே தள்ளி வைக்கணும் சார். தமிழ்நாடு முழுக்க இந்த எக்ஸாமை வேற டேட்ல நடத்தி ஆகணும். இதனால எத்தனை லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்படுவான்னு தெரியுமா உங்களுக்கு? சார் நிச்சயம் கண்டுபிடிச்சிடலாம் சார். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே தலைகுனிவா இருக்கு சார். கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆனா அவ்வளவுதான் சார். கண்டுபிடிச்சிடலாம் சார். கண்டுபிடிச்சே ஆகணும். உங்க பிரின்சிபால வர சொல்லுங்க. நான் வெளியே வெயிட் பண்றேன். சீக்கிரம் வர சொல்லுங்க. சரி சார். சார் வேண்டாம் சார், ப்ளீஸ் அதை மட்டும் பண்ணிடாதீங்க சார். சார் நூத்துக்கணக்கான பசங்களோட வாழ்க்கை இந்த ஸ்கூல்ல தான் சார் இருக்கு. நீங்க அதுக்கு பொறுப்போட நடந்திருக்கணும். ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். சார் ஸ்டூடண்ட்ஸ் பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். கவர்மெண்ட் அவங்களுக்கான மாற்று ஏற்பாடுகளை பண்ணிக்கும். நீங்க கிளம்பலாம். சார் 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 ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், சார் ப்ளீஸ் சொல்றேன்ல, தயவு செஞ்சு கிளம்புங்க. என்ன பண்றது சார்? மினிஸ்டர் ஃபோன் பண்றார் சார். சொல்லுங்க மாமா. நீ எதுக்கு பயப்படாத? சும்மா இல்ல சார் நாங்க என்கொயரி பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். ஆமா சார். சார் ப்ளீஸ் சார். ரத்னா போ ரத்னா. ஒண்ணு சொல்றோம்ல போ. பாத்துக்கலாம். வா பாண்டி அழாதக்கா. இப்ப என்ன இங்க பண்றது? வாங்க. இருக்க வாங்கண்ணா. எப்படி வந்தா? நான் கேளுடி. தெரியல பாண்டி. சண்முகம் வந்துடட்டும், அப்புறம் பாத்து போண்டி. இந்த ஸ்கூலோட எதிர்காலமே போச்சுட்டி. நான் பேரண்ட்ஸ்ங்களுக்குலாம் என்ன பதில் சொல்லுவேன்? அந்த குழந்தையோட அப்பா அம்மாக்களை நான் என்ன பதில் சொல்லுவேன்? புரியுதுடி, புரியுது. ஐயோ, இந்த நினைக்க எனக்கு தலையெல்லாம் அப்படியே சுத்துதுட்டி. என்ன பண்றதுனே தெரியல. அக்கா மாமா இரு. அக்கா என்னால முடியல. கண்ணு திறந்து பாருக்கா. முடியல. முடியல. ஏய் அரியா அக்கா, அரியா என்னாச்சு? வாங்கக்கா. ரத்னா என்னாச்சு? கண்ணு திறந்து பாருங்க. கூட்டி போடுங்களே. எந்திரி ரத்னா. இப்போ இன்ஸ்பெக்டர் சர்வால், பரணி டாக்டர் எல்லாருமே அங்கதான் போயிருந்தாங்க. ரத்னா பாப்பா மயக்கம் போட்டு விழுந்திருக்கு. அதனால ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்களா? நீ கொஞ்சம் போன் விடுங்க. இந்தாங்க சர்வால், இந்தாங்க. முப்பிடாது என்னாச்சு? இல்லை நான் தான் பேசுறேன். இல்லை என்னல ஆச்சு? என்ன நடக்குதுங்க? ஆமாடா, இங்க நிறைய விஷயம் நடந்துருச்சு. நான் போன்ல எல்லாம் சொல்லி லேட் பண்ண விரும்பல. நீ உடனே நம்ம பஜாருக்கு பக்கத்துல இருக்கல குமரன் கிளினிக் அங்க வந்துரு. இப்ப ரத்னாவை அங்கதான் அட்மிட் பண்ணிருக்கோம். என்னது அட்மிட் பண்ணிருக்கியா? இல்லை என்னாச்சு அவளுக்கு? டேய் நீ நேர்ல வாடா சொல்றேன். உயிருக்கு ஒண்ணு ஆபத்து இல்ல, போதுமா? நீ உடனே கிளம்பி வா. சரி நான் வருதேன். அனச்சி நான் வரேன் அனச்சி. சரிங்க சர்வால். தைரியமா இல்ல. டாக்டர் இஸ் ஷி ஆல் ரைட்? Patient all right, but டாக்டர் என்னாச்சு? எங்களால ஒன்றும் பண்ண முடியல. வரும்போதே அவங்க அபார்ஷன் ஆகி தான் வந்திருக்காங்க. நாங்க க்ளீன் மட்டும்தான் பண்ணுவோம். ரத்னா ஆனா பண்ணான்னு தெரியலையே. அன்பு அப்படி வெளியில போயிடுச்சு. யார் இவன்? ஏன்? ரத்னா ப்ளீஸ், சில நேரத்துல இப்படி நடக்கிறது சகஜம்தான். நீதான் மனசு விட்டுறாம இருக்கணும். அழாதக்கா, ப்ளீஸ்க்கா, அழாதக்கா. ரத்னா அழாத.
அண்ணா எங்க? ஃபோன் பண்ணிருக்கேன், வந்துருவான். தகவல் இன்னும் சொல்லல. ஒரு பக்கம் என்கொயரி வச்சு போலீஸ் அவனை படுத்தி எடுப்பாக. இந்த பக்கம் ஸ்கூல் விவகாரத்துல ரத்னா தவிக்க போறா. அவன் போலீஸ சமாளிப்பானா இல்ல ரத்னாவுக்கு உதவி பண்ணுவானா? செம்ம டர்னிங் பாயிண்ட். அவனுக்கு மேலும் மேலும் செக் வச்சுக்கிட்டே போகணும் வேதா. நமக்கு சான்ஸ் கிடைக்கும் போது அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் இவனை ஒரே ஐடியா உட்கார வைக்க முடியும். அங்க பாரு, மணி அடிக்குது. என்ன இது? போனு டோன் மாதிரி அடிச்சா அலாரம் அடிக்கிற மாதிரி அடிக்குது. அங்க அடிக்குதா அவ போனு? யாருத்த? என்னடி இது? வீரா தான் கால் பண்ணுதா? என்னன்னு தெரியலையே. அதுவும் இந்த நேரத்துலயா? ஏதாவது பிரச்சனையா இருக்க போகுது. எதுக்கும் போன ஸ்பீக்கர்ல போட நானும் கேக்குறேன். ஏட்டி வீரா, என்னடி இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க? சொல்லுடி. எல்லாம் தப்பு தப்பா நடக்குது அத்தை. ரத்னாக்கு ஏட்டி என்ன ஆச்சுன்னு சொல்லுடி. ஏட்டி, அக்காக்கு என்னடி ஆச்சு? சீக்கிரம் சொல்லுடி. ஏய், இப்ப நீ வருத்தப்பட்டு பேசுறதால எந்த பிரயோஜனமும் இல்ல. அடுத்து என்ன செய்ய முடியும்னு யோசிக்க வேண்டிய நேரம் இது. அண்ணா, நீ தானே ஏதாவது செய்யணும். நீ தான் அந்த ஸ்கூலை காப்பாத்தணும். உன்னால முடியுமா? ஏம்ல எம்பிட்டு நடந்து போச்சு. ஏம்ல இதெல்லாம் என்கிட்ட சொல்லாம விட்டிய? சண்முகம், நிறைய நடந்துச்சு. இதெல்லாம் ஒரு சின்ன பிரச்சனை தானே நாங்களும் சொல்லாம விட்டுட்டோம். மன்னிச்சிரு சண்முகம். என்னல சொல்லுத? என்னல என்கிட்ட சொல்லாம விட்டிய? ரத்னா, உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்கா? ஆமா அண்ணே, இவங்க தான் செஞ்சிருப்பாங்கன்னு நாங்க ஒரு பர்டிகுலர் ஆளு சந்தேகப்படுறோம். யார் மேல சந்தேகப்படுத்திய? யார் என்ன செஞ்சாவ? ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ஸ்கூல்ல படிக்கிற சில பசங்க ஸ்கூல்லயே சிகரெட் பிடிச்சானுங்க. அவங்கள நான் கையை கழுவ பிடிச்சிட்டேன். என்னது? ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஸ்கூலுக்குள்ளேயே ஸ்மோக் பண்ணானா? ஆமா, அன்னைக்கு நான் ஸ்கூல்ல ரவுண்ட்ஸ் போயிட்டு இருந்தேன். அப்போ